ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஹேமாஸ் டிவைன் vlog. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னோட டெய்லி ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி அக்ஷய திதி. இன்றைக்கி என்னோட டெய்லி ரொட்டீன் காலையிலேருந்து என்னோட பூஜை vlog தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது என்னோட 3வது வீடியோங்க, vlog 3. இன்றைக்கி அக்ஷய திதி. நம்ம எல்லாரும் தங்கம் வாங்கணும் தாங்க நினச்சிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில் நம்ம வாங்க முடியுமா என்னன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நிறைய பேர்னால தங்கத்தை வாங்க முடியல இந்த காலத்தில். நம்ம வசதிக்கு ஏற்ப எவ்வளோ 1 கிராம் 2 கிராம் அப்போல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ சுத்தமாகவே வாங்க முடியறதில்ல. சரி, நம்ம வசதிக்கு ஏற்ப வெள்ளி வாங்கலான்னு பார்த்தா அதோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நான் காலையில் வாங்கின பொருள் என்னென்னா கல் உப்பு, அப்புறமா பால், இது 2 தாங்க வாங்கினேன். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் டெரஸ்க்கு போனேன். கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்தது, அப்புறம் பூ கலெக்ட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இருக்கிற சங்குப்பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம நல்லா காய வச்சோம்னா கொஞ்சம் சாயங்காலம் டீ போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்னும் இல்லைங்க, நல்லா சுடு தண்ணியில் இந்த பூவை போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்க வேண்டியது தான். வாங்க இப்போ கடைக்கு போகலாம். கொஞ்சம் கல்லுப்பு, அந்த பால் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். காலையில் சீக்கிரமாக போனால் தாங்க இந்த பேக்கெட் பாலும் கிடைக்கும். இல்லைன்னா அதுவும் காலியாகிடும். இல்லைன்னா சாயங்காலம் தான் கிடைக்கும். சாயங்காலம் விற்கும் போது 1 ரூபாய் ஜாஸ்தி விற்பாங்க. இப்போ காய்கறி வாங்கிடலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் சாம்பாரும் பூசணிக்காய் பொரியல் தான் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். அப்புறமா குங்கும மஞ்சள், பழம், பூவெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம பூஜை வேலை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுனா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் டைமாக இருந்தால் மட்டும்தான் நான் வெளியே பூ வாங்குவேன். மற்றபடி வீட்டில் இருக்கிற பூவையே நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டுக்கலாம். பூஜை பண்ணுறதுக்கு இதுதான் ஐதீகம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடவுளுக்கு எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். மனசு சுத்தமாக இருந்தால் என்ன பூஜை பண்ணாலும் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். நிறைய பேருக்கு நிறைய வேண்டுதல் இருக்குங்க. சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் அந்த ஒர்க் மேலே இருக்கிற நம்மளுக்கு டெடிகேஷனும் தாங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை பண்ணுறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் போய் பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். அதுக்கும் மீறி ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம கூட இருக்கிறவங்க தான். நம்ம கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நம்மளை டீக்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் தான் நான் சொல்கிறேன், எல்லாருமே தான் இல்லை. இதுனா ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது இது வேண்டாம், இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குவாங்க. ஆனால் எதுனா ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்ய போகும்போது இல்லை இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள்ஸ் நம்ம கூட இருக்கிறது அவ்வளோவா சரியில்லை. நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாதையில் போகிறது கரெக்டாக, இந்த பாதையில் போனால் நம்மளோட இலக்கை நம்ம அடைவோமான்னு சொல்லிட்டு நம்மளோட உள்ளுணர்வே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம ஆழ் மனசு சொல்கிறத நம்ம கேட்டாவே நம்ம நல்ல பாதையில் போவோங்க. நம்ம மனசை விட நம்மளோட சிறந்த வழிகாட்டி யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ளுணர்வு சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நீங்கள் நல்ல வெற்றி பெறுவீங்க. இன்றைக்கி நான் மங்களகரமான பொருள்லாம் யூஸ் பண்ணி கலசம் வச்சுருக்கேன். அப்புறம் குபேர பானை 3 பானை வச்சுருக்கேன். இன்றைக்கி 5 தீபம் ஏற்றிருக்கேங்க. கூட அஷ்டலக்ஷ்மி விளக்கும் ஏற்றிருக்கேன். இன்றைக்கி அன்னபூரணிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் 2 பேருக்கும் சேர்த்து ஒரே பூஜையாக பண்ணியாச்சு. இந்த பூஜை vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.